ஹலோ ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எலக்ட்ரிக் கார் அண்ட் டெஸ்லா எப்படி சார்ஜ் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் மேட்ரு, சும்மா சின்ன வீடியோ தான் இது, ஈஸி தான். ஸோ உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படின்னு, எவ்வளோ செலவாகுது ஒரு சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு எலக்ட்ரிக் காரை கம்பேர்ட் டு த கேஸ் பெட்ரோல் போகிற காருக்கு வர தமிழ் குளறுபடி ஆகுதுங்க. ஸோ அதான் இப்போ கம்பேர்ட் டு பெட்ரோல் போகிற காருக்கும் இந்த எலக்ட்ரிக் காருக்கும் எவ்வளோ செலவாகுது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ. ஆல்ரைட், நம்ம ஸ்டேஷன் சார்ஜ் போகிற ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. நான் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இதுதான் சார்ஜ் போகிற ஸ்டேஷன் டெஸ்லாவில். ஸோ இது அப்படியே உருவி விட்டு டேப் பண்ணால் போதும், ஓப்பன் ஆகிடும். அவ்வளோதான். அண்ட் தென் இங்கே எவ்வளோ போட்டிருக்குது, 13 minutes ரிமைன். ஓகே, இப்போ சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னா 12%. ஆல்ரெடி சொன்ன மாதிரி 12% இருக்குது. அண்ட் தென் இந்த போயிட்டுருக்கு பாருங்க, காஸ்ட் எவ்வளோ இருந்து. ஆக்சுவலாக 45 சென்ட்ஸுங்கிறது, அதாவது இந்த இடத்துல 45 சென்ட்ஸ். இது வந்து சிலத்தில் எப்படி இருக்கும்னா 30 சென்ட்ஸில் இருக்கும், 45 சென்ட்ஸில் இருக்கும், 50 சென்ட்ஸில் இருக்கும், சம்டைம்ஸ் 60 சென்ட்ஸில் இருக்கும். அப்படின்னா 60 சென்ட்ஸ்னால் இந்த மாதிரி கார் பார்க்கிங் வந்து ஸ்டேஷனில் இருக்குல்ல, அங்கே வந்து பிஸியாக இருக்குன்னு அர்த்தம். பிஸியாக இருந்துச்சுன்னா காசு ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கும். 45னா மீடியமாக இருக்குது. இந்த ஒரு கார் விட்டு ஒரு கார் பார்க் பண்ணிக்கிறதுனால ப்ரைஸ் ரேஞ்சு மீடியமாக இருக்கும். ஸோ யாருமே இல்லை, நம்ம ஒரு ஆள் தான் ஸ்டேஷனில் இருக்கோம்னா 30 சென்ட்ஸ்க்கு வந்துடும். ஸோ ரொம்ப சீப்பாகவும் இருக்கும். ஸோ 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். நான் 15% தான் இருக்குது. அது மாதிரி சார்ஜ் 100% போட மாட்டேன், 80% தான் போடுவேன். அது போட்டுருக்கேன். அதான் அந்த காருக்கு வந்து சேஃப்னு இந்த டெஸ்லா வந்து ரெக்கமெண்ட் பண்ணிச்சு. ஸோ லெட் சி. இதான் நான் வாங்கின புது காரு டெஸ்லா. நான் உங்களுக்கு அது நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். 2000 years later. ஸோ ஆக்சுவலாக சார்ஜ் ஃபுல்லாக போகுது. எனக்கு வந்து ஒரு வேலை இருக்குது, 12 மணிக்கு எனக்கு ஒர்க் இருக்குது. ஆக்சுவலாக 12 மணி ஆயிடுச்சு. ஸோ இன்னும் 2 மினிட்ஸ் இருக்குது ரிமைனிங். அண்ட் இட்ஸ் 275 மைல்ஸ், 75% ஏறிடுச்சு. ஸோ நம்ம எவ்வளோ பே பண்ணியிருக்கிறேன், $21. ஆக்சுவலாக இங்கே வந்து ஆளுங்க யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம டெஸ்லா ஆப்பில் வந்து நம்ம இந்த காரை வாங்கின, இப்போ என் பேரில் இந்த கார் இருந்துச்சுன்னா எனக்குன்னு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குல்ல, அது கனெக்ட் ஆயிரும். கனெக்ட் ஆனதுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி சார்ஜு மற்றெல்லாம் அதுலேருந்தே எடுத்துப்பாங்க, பேங்க்லேருந்து எடுத்துப்பாங்க. ஸோ நான் யார்ட்டையும் போய் காசு கொடுக்கணும், போய் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து 80% வர்றதுக்கு மேபி $22-23 வரும். ஆட்டோமேட்டிக் க்ளோஸ் ஆயிரும். அண்ட் தென் ஆமாம், ஒரு 80% வர்றதுக்கு எலக்ட்ரிக் காருக்கு வந்து $22 சேஞ்ச் ஆகுது. கம்பேர் டு எலக்ட்ரிக் காரு, கம்பேர் டு கேஸ் காரோட எலக்ட்ரிக் கார் சீப். ஏன்னா நான் ஹோண்டா அக்கர் வச்சுருந்தேன்னா அதில் வந்து ஒரு நாளைக்கு நான் $40-50 வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன் பெர் டே. ஸோ சம்டைம் ஐ வில் டூ சம் ஊபர் பண்ணுவேன். அண்ட் தென் ஃப்ரீ டைமில் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ அதனால் ஒரு நாளைக்கு வந்து $40-50 செலவு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பேன். அண்ட் இப்போ வந்து எப்படின்னா எலக்ட்ரிக் காரை பொறுத்த ஒரு நாள் $20 தான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸோ என்னை பொறுத்தவரையும் கம்பேர் டு கேஸு எலக்ட்ரிக் ஷுட் பி பெட்டர், ரொம்ப சீப்பு. ஏன்னா $40-50 எங்கே இருக்குது, $20 எங்கே இருக்குது. ஸோ எலக்ட்ரிக் பெட்டர். ரிலேஷன் எல்லாம் வச்சுக்கிறாங்க, அண்ட் தென் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறாங்க. அது எப்படி நம்ம வந்து 80%க்கு மேலே ஆக்கக்கூடாது, 80%. அதே சமயம் 20% கீழே குறையக்கூடாது. குறையலாம், தப்பு இல்லை, குறையக்கூடாதுன்னு சொல்லலை. மெயின்டைன் பண்ணோம்னா அந்த பேட்டரியோட லாங் லாஸ்டிங் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்குமா. இப்போ சப்போஸ் எனக்கு இந்த டெஸ்லா காருக்கு பேட்டரி இருக்கும்ல, அது வந்து 5 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துக்கிறேன் எனக்கு. சில பேருக்கு 7 இயர்ஸ். இப்போ வந்து காருக்கு வந்து 7 இயர்ஸ் வாரண்டி. ஸோ எனக்கு வந்து 5 இயர்ஸ் வாரண்டியா. ஸோ அதாவது வாரண்டி வந்து இருக்குல்ல, அந்த 5 வருஷம் நல்லா இருக்கும். சப்போஸ் ஒரு 10 இயர்ஸ் கார் வச்சுருந்தோம்னா இப்போ 300 மைல் போக வேண்டிய இடத்துல 200 மைல் தான் போகும். அந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணணும்னா நீங்கள் 80% மாதிரி சார்ஜ் போடுங்க. 20க்கு கீழே வந்து சார்ஜ் போட்டுருங்க. அதுக்கு கீழே குறைய விடாதீங்க. இந்த மாதிரி சொன்னாங்க, ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ மேபி 10 இயர்ஸ் நம்ம காரில் அப்படியே இருக்கணும்னா பேட்டரி மாற்ற வேணாம், இதே கார் அப்படியே மெயின்டைன் பண்ணணும்னா நம்ம இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணும். இதில் என்ன ஒன்றுமே இல்லை, ஈஸி ஒர்க். அண்ட் தென் குட் மணி, வி கேன் சேவ் லாட் ஆஃப் மணி. அவ்வளோதான். இதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டுக்கிறேன்.
ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதாவது கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.